ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகை சரோஜா தேவி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடனான நினைவுகள் பற்றி பல முறை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாகப்பிரிவினை தொடங்கி நான் அவருடன் நடித்த ஒவ்வொரு படமும் எனக்கு நடிப்பு கல்லூரியில் ஒவ்வொரு வகுப்பாகும். என்னிடம் ஏதாவது திறமை இருந்தா சினிமாவில் நான் நடப்பது முதல் நடிப்பது வரை எனக்கு சொல்லி கொடுத்த வழிகாட்டி சிவாஜி கணேசன் அண்ணன் அவர்கள் தான் அப்படின்னு சரோஜா தேவி சொல்லியிருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்களின் கூட்டு குடும்பம் எனக்கு மிகவும் பிடிக்கும். எந்த வீட்டிலையும் இல்லாத அம்சம் அது. ஞாயிற்றுக்கிழமையானா அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 60 பேர் அமர்ந்திருப்பாங்க. அத்தனை பேர்களுக்கும் மருமகள்களே பரிமாறுவாங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒன்ஸ் மோர் படத்தில் நானும் சிவாஜி அவர்களும் நடித்தோம். அண்ணனோட மறுபடியும் நடிக்கிறோம் அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பழைய நினைவுகள் எல்லாம் மொத்தமாக மனசில் வந்து அலை மோதியது. காலையில் 7 மணிக்கு கால் ஷீட் கொடுத்துருந்தார்னா 6:45 மணிக்கெல்லாம் மேக்கப்போட செட்டில் உட்கார்ந்து இருப்பார் நடிகர் திலகம் அவர்கள். நாங்கள் பெண்கள் மேக்கப் போட்டு முடிய எப்போவுமே காலதாமதம் ஆகும். அதில் கொஞ்சம் கூடுதலாக லேட் ஆயிடுச்சுன்னா முறைக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாரு. அதனாலேயே சிவாஜி அவர்கள் செட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா நாங்கள் மேக்கப் மேனை சீக்கிரம் அப்படின்னு அவசரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவாஜி அவர்களிடம் என் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கேன். பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வும் சொல்லியிருக்கிறாரு. அவர் மட்டுமல்ல, அவரோட மனைவி கமலா அம்மா, அவங்களுடைய மகள்கள் உட்பட ஒட்டுமொத்த குடும்பமும் என் மேலே தனி பாசம் வச்சிருக்கிறாங்க. சில நேரம் நாங்கள் லேடிஸ் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த சமயம் சிவாஜி அவர்கள் வந்து விட்டார் அப்படின்னா, என்ன மாதர் மன்றமா, எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, அப்போ நான் போயிடுறேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாராம். என் வாழ்க்கை திறந்த புத்தகம், அதில் ரகசியம் எதுவுமே கிடையாது. 1986 என்னுடைய கணவர் என்னை தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டார். என்னை விதவை கோலத்தில் காண சிவாஜி அவர்கள் விரும்பவில்லை. நான் சரோஜாவை பார்க்க மாட்டேன், அவள் நெற்றியில் குங்குமம் இல்லை அப்படின்னு சில ஆண்டுகள் என்னை பார்க்காமலே தவித்தாரு. நானாக மனதை தேற்றிக்கொண்டு அவரை சென்று பார்த்தேன். கடைசி காலம் வரையில அண்ணனுடன் பேசி கொண்டிருந்தேன். ஒன்ஸ் மோர் பட ஷூட்டிங்குடைய முதல் நாள் லஞ்ச் பிரேக்ல சிவாஜி அவர்கள் என்கிட்ட, சரோஜா, நம்ம வீட்டில இருந்து சாப்பாடு வந்திருக்கு, நீயும் இப்போ என் கூட சாப்பிட்ற அப்படின்னு சொன்னாரு. நான் இல்லைன்னா எனக்கு தனியாக சாப்பாடு வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. சிவாஜி அவர்களுடைய வீட்டு சாப்பாட்டை அவருடன் எத்தனை நாள் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு புதுசாக என்ன ஆச்சு, ஒருவேளை கால இடைவெளி என்னை இந்த வார்த்தை பேச வைத்து விட்டதோ அப்படின்னு தோன்றியது. அப்போது சிவாஜி அவர்கள் என்கிட்ட, சரோஜா, நமக்கு வேண்டியவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்காங்க பாத்தியா. பாலையா அண்ணன், சஹஸ்ரநாமம், ராதா அண்ணனிலிருந்து இப்போ எம்ஜிஆர் அண்ணனும் போயாச்சு. நம்மள கூட இப்போ நான், பப்பி, நீன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். நம்மள யார் முத்துறோம்னு நமக்கே தெரியாது. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்போம் அப்படின்னு சொன்னார் சிவாஜி அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படி சோகம் பொங்க வருத்தமாக சொன்னதும் எனக்கு கண் கலங்கி விட்டது. சிவாஜி அவர்களாலும் மேற்கொண்டு எதுவுமே பேச முடியாமல் நாக்கு தழுதழுத்தது. எனக்காக சிவாஜி அவர்களுடைய சாப்பாட்டு கெரியர் திறக்காமலேயே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் மறுபடியும் என்னை தன்னோடு சாப்பிட வற்புறுத்தினாரு. சரோஜா, உனக்கு லஞ்ச் எப்போ வரும், உங்களோடையே சேர்ந்து சாப்பிட்ற அண்ணன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மதிய உணவை பகிர்ந்து கொண்டது மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சரோஜா தேவி அவர்கள் உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இழப்பு என்பது காலத்தின் கட்டாயம் அப்படின்றதை உணர்ந்து கொண்டாலும் தனது நண்பர்களுடைய இழப்பு அவரை எத்தனை தூரம் பாதித்து இருக்கிறது அப்படின்னு புரிந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் பட ஷூட்டிங் முழுக்க
சிவாஜி அவர்களுடைய வீட்டு சாப்பாடு தான் தினமும் எனக்கு அப்படின்னு நடிகை சரோஜா தேவி அவர்கள் உருக்கமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய சக நடிகையான சரோஜா தேவி அவர்களை பற்றி சுவாரஸ்யமான செய்திகளை பதிவு பண்ணியிருக்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள். அந்த வகையில் சரோஜா தேவியை வெள்ளித்திரையில அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். நாங்கள் தான் அப்படின்னு தமிழ் சினிமாவை செழிப்புற செய்த வணக்கத்திற்கு உரியவர்களின் வாரிசுகள் போட்டா போட்டி போடுவாங்க. ஏவிஎம் கண்டெடுத்த நட்சத்திரங்களின் பட்டியல்லையும் சரோஜா தேவி அவர்களுக்கு முக்கிய இடம் இருக்கு. கன்னட சினிமாவின் முடிசூடா மன்னன் ராஜ்குமார் கதாநாயகனாக அறிமுகமான ஏவிஎம் உடைய பேடர் கண்ணப்பா அப்படின்ற படம் 1954 வெளியானது. நாயகியாக பண்டரிபாய் மற்றும் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா ராஜசுலோச்சனா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. மந்திரி குமாரி புகழ் வில்லன் நடிகர் S.A. நடராஜன் அவர்களுடைய கன்னட தயாரிப்பு கோகிலவாணி அப்படின்ற படம். அதில் சரோஜா தேவி அவர்களை தான் முதல்ல கதாநாயகியாக நடிக்க வைத்ததாக S.A. நடராஜன் அவர்கள் 1971 பிப்ரவரி 26 வெளியான திரை இதழ் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.